رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ், அஷரத்து முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய சுவனத்தின் சுப செய்திகளை பெற்ற 10 சஹாபாக்கள் எனும் பெரும் தலைப்பின் கீழ் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்களை பற்றின போதுமான சுருக்கமான வாழ்க்கை விஷயங்களை தெரிந்து கொண்டதோடு, அலி ரதியல்லாஹுவன் அவர்கள் சம்பந்தமான வாழ்க்கை விஷயங்களை பார்த்து தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அலி ரதியல்லாஹுவன் அவர்கள் சம்பந்தமான பிறப்பிலிருந்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடனான நெருக்கம் எந்த அளவுக்கு, இந்த நெருக்கங்கள் எந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்தார்கள், அஹ்லுல் பைத் என்றால் இவர்கள் மட்டும்தானா, அல்லது இன்னும் பல நபியுடைய உறவுகளையும் அஹ்லுல் பைத் என சொல்லுவோமா என்ற விஷயங்களையும் தெரிந்து கொண்டதோடு, அலி ரதியல்லாஹுவன் அவர்களின் சில சிறப்பம்சங்கள், அவர்களுடைய ஹிலாஃபத்துக்கு பிறகு எந்த நிகழ்வில் அதிகமாக திகழ்ந்தார்கள், நீதம் சம்பந்தமாக, அவருடைய மார்க்க புரிதல் சம்பந்தமாக, குர்ஆனின் மூலம் அவர்களுக்கு குர்ஆனிலிருந்து எடுத்து காட்டக்கூடிய வசனங்கள், குர்ஆனின் வசனங்கள் மூலமாக எடுத்துரைக்கக்கூடிய இந்த அளப்பறியாத அறிவு முறைகள் குறித்தும் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் அலி ரதியல்லாஹுவன் அவர்களுக்கும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையேயான ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த செய்தி, ஃபாத்திமாத்தும் புதஅத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னுடைய ஒரு பாகம், ஃபாத்திமாவிற்கு எது வலியை கொடுக்குமோ அந்த விஷயங்கள் எனக்கும் வலியை கொடுக்கும், ஃபாத்திமாவிற்கு எது பிடிக்காதோ எனக்கு அது பிடிக்காது. அதாவது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்புகளையும் சரி, மகள் என்னும் அந்த அந்தஸ்தையும் சரி எடுத்து வைக்கும் வண்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. எந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம், அபூஜஹலுடைய மகள் இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய நிக்காஹ் சம்பந்தமான ஆசை இருக்கும். அப்போ நபி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு விளக்கங்கள்னு பார்க்கும் பொழுது நேற்றும் சொல்லியிருந்த, இன்னைக்கும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா மக்கள் ரொம்ப ஈஸியாக தப்பாக எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். என்ன விளக்கங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, பொதுவானதாக 2 விளக்கங்கள், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இணைக்கப்பட்டது தான். பொதுவான சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சுக்கணும், நபியுடைய மகளும் நபியுடைய எதிரியின் மகளும் ஒரே நபரின் நிக்காஹ்ல ஒரே டைம்ல இருக்கக்கூடாது. நபியுடைய மகள், நபியுடைய எதிரியுடைய மகள் ஒரே நபருடைய நிக்காஹ்ல இருக்கக்கூடாதுன்றது இஸ்லாமிய சட்டம். அந்த அடிப்படையில் நமக்கு உலமா பெருந்தகைகள் எடுத்து வைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க மவுத் ஆற வரைக்கும்
இவங்களை நிக்காஹ் பண்ணக்கூடாது, அபூஜஹலுடைய மகளை நிக்காஹ் பண்ணக்கூடாது. இதனுடைய மறு அர்த்தம் தான் என்னன்னா, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள தலாக் கொடுத்துடட்டும், இன்னொரு நிக்காஹ் அவங்க அபூஜஹலுடைய மகள் நிக்காஹ் பண்ணிக்கட்டும். இங்க மக்கள் மறுபடியும் சொல்ற என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க பொதுவாக அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகள் வாழ்க்கையில இந்த அளவுக்கு ரொம்ப பிடியாக இருந்திருக்காங்க, தன்னுடைய மருமகன் வேறு நிக்காஹ் பண்ணக்கூடாதுன்ற இதுல ரொம்ப பிடியா இருந்தாங்கன்ற அளவுக்கு மக்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. காரணம் அது கிடையவே கிடையாது. நேற்று சொன்ன அதே விஷயங்கள் இன்னைக்கும் எடுத்து முன்வைக்க விரும்புவேன். நபியுடைய மகளும் நபியுடைய எதிரி அவங்களுடைய மகளும் ஒரே நபரின் நிக்காஹ்ல ஒரே நேரத்துல இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஒன்று தலா கொடுக்கப்பட்டிருக்கணும், அதனுடைய மறு உருவம் தான் அந்த மனைவியுடைய நிக்காஹ் மௌத்துக்கு பிறகு. சரி, அப்ப இது சம்பந்தமாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்னும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹிலாஃபத்து சம்பந்தமான விஷயங்கள்ல அதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிறகு ஒட்டுமொத்த மக்களுடைய எந்த ஒரு மறு கருத்து இல்லாம, கருத்து வேறுபாடுகள் இல்லாம அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எல்லா சஹாபாக்களும் மதீனால உள்ள எல்லா நபர்களும் பைஅத் பண்ணிட்டாங்க, அலி தான் எங்களுக்கு ஹலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அடிப்படையில் இங்க இதுவும் புரிஞ்சுக்கணும், யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹிலாஃபத்துல யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. அலிவுக்கு ஹிலாஃபத்து கிடைக்க கூடாது, இவங்களுடைய தகுதிக்கு இது இல்லைன்ற மாதிரி யாரும் யோசிக்கல. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுமே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில பைஅத் பண்ணவங்க. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மக்கால இருப்பாங்க, அவங்க கிட்ட அஹ்னஃப் பின் கைஸ் அலைஹி ரஹ்ம அவங்க கேட்பாங்க, இப்ப உஸ்மானுக்கு பிறகு நம்ம யாருடைய கையில பைஅத் பண்றது ரலியல்லாஹு அன்ஹு? அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, போய் அலியுடைய கையில பைஅத் பண்ணுங்க ரலியல்லாஹு. அப்ப அலி ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுமே அலி ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத் உரிமையில பங்கு கேட்டதே கிடையாது. அவங்களும் ஒத்துக்கிட்டது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ஹலீஃபாவாக இருக்கணும். யாரு? முஆவியா ரலியல்லாஹு. பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அலிவுக்கும் மத்தியில பெரிய சண்டைகள், ரெண்டு பேருக்கும் ஆகாது, பார்த்துக்கிட்டா சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நஅூது பில்லாஹ். சஹாபாக்கள் சம்பந்தமான அவங்களுடைய கண்ணியத்தை குறைக்கும் வகையில எந்த வார்த்தைகளும் பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக எந்த சஹாபாக்கள் சம்பந்தமாக நபி வெளிப்படையான சுப செய்திகள் கொடுத்தாங்களோ அந்த சஹாபாக்களுடைய தரங்களை குறைக்கும் அளவுக்கு எந்த வார்த்தைகளும் பயன்படுத்தக்கூடாது. இங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே அலியுடைய கையில பைஅத் பண்ணாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இதுல எந்தெந்த மக்கள் இருந்தாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செஞ்சிருப்பாங்கல்ல, இந்த கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க, அவங்களும் இருந்தாங்க. அவங்க என்ன ஆசையில ஆரம்பிச்சாங்க, எந்த எண்ணத்துல ஆரம்பிச்சாங்க, இந்த ஹிலாஃபத் அலி கையில தான் இருக்கணும், உஸ்மானுக்கு இருக்கக்கூடாது ரலியல்லாஹு அன்ஹுமா. நம்ம கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே புரியும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி அந்த மக்கள் எடுத்துக்கொண்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய தலைவராக இருந்த யமனை சேர்ந்த ஒரு யஹூதி அப்துல்லா பின் சபா இதை சொல்லி தான் மக்கள் ஒன்று திரட்டினான். இது அலியுடைய ஹிலாஃபத்துக்கானது, உஸ்மான் அவங்களுக்கு ஹிலாஃபத் உரிமை கிடையாது, அலியுடைய ஹிலாஃபத்தை உஸ்மான் எடுத்துக்கிட்டார் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த தப்பான வார்த்தைகளை சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த அடிப்படையில இந்த கெட்ட எண்ணம் பிடித்தவர்களும் கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில பைஅத் பண்ணிட்டாங்க. அப்ப எந்த மக்களுடைய கருத்து வேற்றுமை இல்லாம ஒரே கருத்தாக எந்த ஒரு பிளவுகள் இல்லாம எல்லோருமே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மீது பைஅத் பண்ணிட்டாங்க, கலீஃபா தேர்ந்தெடுத்துட்டாங்க. சரி, அப்ப இங்க என்ன விஷயங்கள் ஏற்படுது அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலகட்டத்துல ரெண்டு பெரிய பிரிவுகள் ஆரம்பிக்கப்படுது. ரெண்டு பெரிய பிரிவுகள். ஒன்று, இந்த அப்துல்லா பின் சபாவுடைய மக்கள் என்ன பண்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பைஅத் செய்யப்பட்ட பிறகு, ஹலீஃபாவா ஆன பிறகு அந்த மக்கள் அலி ரலியல்லாஹு அவங்கள புகழணும்ன்ற பெயர்ல அவங்கள அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து மனிதர்ன்ற அந்தஸ்திலிருந்து தூக்கி இறைவன் அந்தஸ்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. எங்களுக்கு அலி அல்லாஹ் ரெண்டு ஒன்று தான், அரிசுக்கு மேல யாரு உயர்ந்து அலியா இருந்தாங்களோ அவரே மதினால அலியா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகள் வெளிப்படுத்தினாங்க. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த விஷயம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப கோவப்பட்டாங்க. இந்த மக்களைத்தான் நாம இன்னைக்கு ஷியாக்கள்னு சொல்றோம். ஷியாக்கள் ஆரம்பிக்கப்பட்டது அங்கிருந்து.
அப்ப இந்த மக்களை தான் பிற்காலத்துல நாம ஷியாக்கள் அந்தஸ்துல கொண்டு வருவங்க தான் மூத்த ஷியாக்கள்ன்ற பேர்ல வருவாங்க. சரி, அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு பல முறைகள் கூப்பிட்டு பேசுறாங்க, பல முறைகளை சொல்றாங்க, இப்படி பண்ணக்கூடாது, இது நம்முடைய கொள்கை கிடையாது, அல்லாஹ் மேல இருக்கான், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் நிறைய புரிய வைக்கிறாங்க. மக்கள் கேட்கிற மாதிரி தெரியல. அப்ப ஒரு நாள் இல்ல பல நாள் சொல்றாங்க, அடிக்கடி கூப்பிட்டு பேசுறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பிரயோஜனமே இல்லை. மக்கள் இவங்களை ஆதரிக்கிற மக்கள் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க, அதாவது ஷியாக்கள் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய குழியை ஒன்று தோன்றுனாங்க. பெரிய குழியை ஒன்று தோண்டி அதுல நெருப்பை மூட்டுறாங்க. நெருப்பை மூட்டி அந்த மக்கள் யார் யாரெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அல்லாஹ்னு சொன்னாங்களோ அவங்கள நெருப்புல போட்டாங்க. எப்படி உயிரோடு எரிச்சாங்க. பொதுவான விஷயம். இப்படிப்பட்ட விஷயங்கள் மக்கள் இதை இந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்களே, அல்லாஹ் ஒரு மனிதரோடு ஒப்பிட்டு பேசுறாங்க, அலி அல்லாஹ்ன்ற மாதிரி ரொம்ப பெரிய விஷயங்கள் கொண்டு போறாங்க. அதுல என்ன பண்ணாங்க, நெருப்புல உயிரோடு எரிக்கிறாங்க. இதுல வரலாறு நமக்கு சான்றா இருக்குது. அந்த எரிஞ்சுகிட்டு இருக்கும் பொழுதும் அந்த மக்கள் என்ன வார்த்தைகள் வெளிப்படுத்துறாங்கன்றது வரலாறு புத்தகத்தில் நமக்கு இன்னைக்கும் ரொம்ப தெளிவா இருக்குது. அவங்க சொன்னாங்க, நீங்க தான் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்ப எங்களுக்கு அதுவும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இன்னும் நம்பிக்கை வந்துருச்சு, நீங்க தான் எங்களுடைய அல்லாஹ்ன்ற மாதிரி. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் நெருப்பை கொண்டு தண்டிப்பவன். அந்த எரிச்சல்லையும் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா நெருப்புல இது பண்ணானோ அதே போல எங்களுடைய இறைவனாகிய நீங்க எங்களை இது பண்றீங்க, சோதிக்கிறீங்க, நாங்க இந்த கொள்கையை விட்டு வெளிவர மாட்டோம். இந்த மாதிரி வார்த்தைகளை அந்த நெருப்புடைய அந்த வேதனையில இருந்துகிட்டும் மக்கள் வெளிப்படுத்தினாங்கன்ற மாதிரி செய்திகள் நமக்கு புத்தகங்கள்ல பார்க்க கிடைக்குது. அப்ப இந்த அளவுக்கு இந்த ஷியாக்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒட்டுமொத்த ஷியாக்களையும் இது பண்ணல, இந்த சிந்தனை உள்ள ஒரு சில மக்கள் தள்ளி போயிட்டாங்க. யார் ரொம்ப பகிரங்கமா இருந்தாங்களோ அவங்கள அலி ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு எரிச்சிட்டாங்க. இந்த விஷயங்கள் சில சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு எடுத்து வருவாங்க, கொஞ்சம் வார்த்தைகளை பேசுவாங்க, வேற கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்லுவாங்க, கண்டிப்பா அவங்கள கொல்ல வேண்டியதுதான், ஆனா நெருப்பை கொண்டு தண்டிச்சிருக்க கூடாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு நெருப்பை கொண்டு தண்டிச்சிருக்க கூடாது. நானாக இருந்த அந்த இடத்துல நான் அவங்கள கண்டிப்பா கொண்டு போய், நபி சொல்லியிருக்காங்க, மன் பத்தல தீனஹு ஃபக்துலுஹு, யார் மார்க்கத்தை மாத்திக்கிட்டாங்களோ, யார் அகீதா ரீதியான முரண்களை கொண்டு வந்துட்டாங்களோ, யார் ஷிர்க் செய்யறாங்க அவங்களை கொலை பண்ணுங்க. நபியுடைய வார்த்தை தெளிவா இருக்கு, கண்டிப்பா கொலை பண்ணிடுவேன். ஆனா நெருப்பை கொண்டு கொலை பண்ணிருக்க மாட்டேன். ஏன்? அதே நபி சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுஅذிபு பின்னாரி இல்லா ரப்புன்னார், நெருப்பை கொண்டு தண்டிப்பது நெருப்பின் இறைவனுக்கு மட்டும்தான் தகுந்தது. நெருப்பு தண்டிக்கிறது நெருப்பின் இறைவனான அல்லாஹ்வுடைய குணங்கள்ல ஒன்று, யாரும் தண்டிக்கூடாது. இந்த வார்த்தைகள் வெளியே வச்சாங்க. ஹைர், இது அவங்களுடைய இஜ்திஹாத், அவங்களுடைய இந்த விஷயத்தை ரொம்ப பெருசா பாதுகாத்தாங்க, ரொம்ப பெருசா பார்த்தாங்க. இந்த மக்கள் இன்னும் நிறைய பேர் ஷியாக்கள் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க, மக்களுடைய பயத்தை ஏற்படுத்துன்றதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். தப்பான எண்ணங்கள் கண்டிப்பாக கொள்ளக்கூடாது. இது ஒண்ணு. இன்னொரு கூட்டம் என்ன பெருசா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இது ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அஹ்லுல் பைத் நபியுடைய உறவுகள் சம்பந்தமாக இந்த உறவுகள் அலி அஹ்லுல் பைத் ரெண்டு பேர் மத்தியில அளவு கடந்த நேசத்தை எடுத்து காமிப்பாங்க. நேசத்துல அளவு கடந்து போயிருவாங்க. இவங்களை ஷியாக்கள் சொல்லுவோம். இதுக்கு அப்படியே நேர்மாறாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் அஹ்லுல் பைத்தையும் பழிப்பாங்க, சபிப்பாங்க, ரொம்ப இலக்காரமாக மக்கள் பார்ப்பாங்க. அந்த கூட்டத்தை நாம நவாசிபுகள் சொல்லுவோம். நவாசிபு இருந்த ஒரு இதுல ஒருத்தர் தான் அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அஸ்-ஸகஃபி. எல்லாருமே இந்த அஹ்லுல் பைத்தை வெறுக்கிறவங்க. அப்ப ரெண்டுமே தப்பு. ஷியாக்கள் பண்ணக்கூடிய இந்த கொள்கையும் தப்பு, அலியையும் அஹ்லுல் பைத்தையும் வெறுக்கிறது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவங்கள்ல ஒண்ணு, ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அவங்களுடைய நேசம் மார்க்கத்துடைய நேசமாக நபியை எடுத்து காண்பிச்சாங்க. அதே போல அவங்கள அந்த அளவுக்கு நேசிக்க மாட்டேன், அளவு கடந்து நான் நேசிக்கிறது தப்புன்ற உணர்ந்துட்டோம். அப்ப அந்த அளவுக்கு நேசிக்க மாட்டேன், அதுக்கு இழிவுபடுத்துவேன்னா அதுவும் தப்பு. ஏன்னா சஹாபாக்களை பழிக்கிறது முஸ்லிமுடைய கொள்கை கிடையாது. அப்ப இந்த ஷியாக்களுடைய கொள்கையும் நாசிபுகளுடைய கொள்கையும் சரி கிடையாது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ எப்படி இருந்தாங்க? அஹ்லுல் பைத் மற்றும் அலி எல்லாரின் மீதும் பொதுவான நம்பிக்கை இருந்துச்சு. எல்லாரையும் நேசிப்போம், யாரையும் இருக்க மாட்டோம். எல்லா சஹாபாக்களும் என்னதான் அவங்க மனித ரீதியான விஷயங்கள்ல நம்ம பார்வைக்கு தப்புன்னு பட்டாலுமே அது அவங்க எப்படி நினைச்சுக்கிட்டு பண்ணாங்க அதை பத்தி கடைசியில பேசுவோம் இன்ஷால்லா. மறுபடியும் இந்த விஷயத்துக்குள்ள வருவேன். சரி,
அப்ப இங்க பொதுவாக பெரிய விஷயங்களாக பார்க்கப்பட்டது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இறைவனாக மக்கள் பார்த்தாங்க. அந்த விஷயத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்பவுமே அழகான முறையில தீர்த்து கட்டியிருப்பாங்க. இதுல இருந்து ஷியாக்களுடைய அவ்வளவு ஆதிக்கம் கிடையாது. அலியுடைய மரணத்துக்கு பிறகு மக்கள் மறுபடியும் வெளியே வந்தாங்க, அது தனி வரலாறு ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப அடுத்து எதை பத்தி ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கையில அவங்க ஆட்சி காலகட்டத்துல அவங்க ஹலீஃபாவா இருக்கும் பொழுது நடந்த மிகப்பெரிய நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகளை பத்தி பொதுவாக மக்கள் வெளியில பேச மாட்டாங்க. மார்க்க வல்லுநர்கள் எடுத்துரைப்பாங்க, இதை பத்தி பொதுமக்களுடைய மஜ்லிஸ்ல பேசக்கூடாது. ஏன்னா மக்கள் ஒரு சில விஷயங்களை நல்ல காது கொடுத்து கேட்பாங்க, கொஞ்சம் சிந்தனைகள் மாறுபடும். அப்போ உங்களுடைய விஷயம் நீங்க சொல்ல வர விஷயங்களை மறந்துடுவாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்ட விஷயத்தை மட்டும் புரிஞ்சு தப்பான கருத்துக்களுக்கும் இது பண்ணலாம். அதன் மூலமா சஹாபாக்களை பழிக்கக்கூடிய திட்டக்கூடிய விஷயங்களும் ஏற்படலாம். அப்ப ஆலிம்கள் சொல்லுவாங்க, மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த விஷயங்களை பொதுவான மக்கள் மத்தியில பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு இந்த நம்முடைய தலைப்பும் சரி, என்னுடைய நிலைமையும் சரி, நமக்கு இது கண்டிப்பா கடமையான ஒண்ணு, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு. ஏன்னா இந்த அளவுக்கு சஹாபாக்களை பழிக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பகிரங்கமா இறங்கிட்டாங்க. இந்த விஷயங்களை வச்சியே சஹாபாக்களை, குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை ரொம்ப அதிகமா மக்கள் சபிக்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஃபித்னாக்கள் நிறைந்த சூழல்ல சஹாபாக்களை பழிக்கக்கூடிய மக்கள் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விஷயங்கள் பத்தின உண்மையான தகவல்கள் எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல நானுமே இருக்கேன். இதை நல்லபடியா புரிஞ்சுக்கூடிய நீங்களும் இருக்கீங்க. அப்ப எந்த ரெண்டு விஷயங்கள் அப்படின்னா, ரெண்டு போர்களாக சொல்லுவாங்க. ஜமல் போருன்னுவாங்க, இன்னொன்னு சிஃபீன் போருன்னுவாங்க. ஒன்னு ஜமல் போருன்னுவாங்க. ஜமல் அப்படின்னா அரபியில ஒட்டகத்துக்கு சொல்லுவாங்க. இது ஏன் பெயர் வந்துச்சுன்றது இன்ஷா அல்லாஹ் கடைசியில சொல்றேன். இந்த ஜமல் போர் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் மறுபடியும் சொல்லிக்கிறேன், சஹாபாக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கண்டிப்பா தரைகுறையான வார்த்தைகள் கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது, அப்படி கேட்கவும் கூடாது. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, எவ்வளோ பெரிய ஆலிமா வேணா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய டாக்டரா இருக்கட்டும், சஹாபாக்களுடைய குணம் சம்பந்தமாக, அவங்களுடைய கண்ணியம் சம்பந்தமான தரைக்குறைவான வார்த்தைகள் ஒருபோதும் யாருக்கும் பேச அனுமதி கிடையாது. அந்த தகுதி நமக்கு கிடையவே கிடையாது. அப்ப நல்லபடியா சரியான விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஜமல் அப்படின்ற போது என்ன பொதுவாக தெரிஞ்சுக்கணும். இப்ப முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம், யாருக்கும் அலியுடைய ஹிலாஃபத்துல கருத்து வேறுபாடுகள் கிடையாது ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப என்ன பிரச்சனையினால போர் மக்களுக்குள்ள ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, விஷயம் ஒண்ணுதான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு, அவங்க ஷஹீதாக்கப்பட்டதுக்கு பிறகு மக்கள் சஹாபாக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த நம்முடைய முன்னாள் ஹலீஃபாவான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஷஹாதத்துக்கு, அவங்க இறந்து போனதுக்கு கண்டிப்பா பதில் வாங்கணும், கிசாஸ் கண்டிப்பா நாம வாங்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பார்க்கறாங்க, நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சா அவங்கள தாராளமாக ஒரே அடியா அவங்களை எதிர்த்து முன்னோக்கிடலாம். ஆனா அவங்க ஆரம்பத்திலிருந்தே மக்களோடு மக்களா இருந்தவங்க. எதிரிகள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் நமக்கு முன்னாடி தெரிகிறாங்க. இன்னும் அவங்களுடைய செல்வாக்கு ரொம்ப அதிகமா ஆயிருச்சு. இந்த நேரத்துல இவங்களை எதிர்கொண்டா, இந்த நேரத்துல இவங்களோடு நாம பகையை இது பண்ணிக்கிட்டா, இவங்களை சாகடிச்சா இன்னும் பெரிய ஃபித்னாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இஸ்லாமுடைய இந்த ஃபிக்ஹ் சம்பந்தமான சட்டம் நமக்கு எடுத்து வைக்கும், ரெண்டு ஆபத்துகள் நமக்கு முன்னாடி இருந்தா எது சின்ன ஆபத்தா இருக்கோ சின்ன ஆபத்தை நாம் எடுத்துக்கணும், பெரிய ஆபத்தை விட்டு எவ்வளவு முடியுமோ தள்ளி இருக்கணும். இது நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய பொதுவான சட்டங்கள். ரெண்டு பெரிய ஆபத்து இருக்கு எல்லா விஷயத்திலையும். நமக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் தெரியுது, ரெண்டுமே கெட்ட விஷயங்கள் தான், நமக்கு பாதிப்பு தர விஷயங்கள் தான். அதுல ஒண்ணு நமக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும், இன்னொன்னு அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும். அப்ப இஸ்லாம் சொல்ல விஷயம் என்ன, அதிகமான பாதிப்புகள் கொடுக்குற விஷயத்தை நீங்க விட்டுறணும், எது கம்மியான பாதிப்பு கொடுக்குற விஷயமா இருக்கோ அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னா, எது கம்மியான பாதிப்புகள் கொடுக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த அடிப்படையில அலி ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, இப்போதைக்கு இவங்களுடைய இந்த நிலைமையை கிசாஸ் வாங்குறத இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுவோம், வேண்டான்னு சொல்ல. நல்லா கவனிக்கணும், கிசாஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லல, பலி உஸ்மானுடைய பலி கொலைக்கான பழி வாங்க மாட்டேன்னு சொல்லல. ஏன்னா நம்ம அப்பயே பார்த்துருந்தோம், அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு செய்தி போன உடனே கொலை செஞ்ச மக்களை சபிச்சிருப்பாங்க. அப்ப உஸ்மானுடைய கொலைக்கு கிசாஸ் வாங்கக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சொன்னாங்க, இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா இப்போ இவங்களோட பகையை நம்ம ஆரம்பிச்சுக்கிட்டோம், இவங்க சண்டை போட ஆரம்பிச்சோம்னா
இவங்களோடு இருக்கிற மக்கள் இன்னும் வேற பெரிய ஆபத்துகளை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு செல்வாக்குள்ள மக்களா பதிஞ்சிருக்காங்க. அந்த மக்கள் இந்த அளவுக்கு பேசுறாங்க, இந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இப்போதைக்கு நான் இந்த கிசாஸ் வாங்க மாட்டேன்ற நிலைமையில இருக்காங்க. இந்த செய்தி சஹாபாக்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிக்கல. என்ன, அதே போல அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயங்களை இவங்களுக்கு இப்படியே விரோதமாக பார்த்தா இன்னும் பெரிய ஆபத்துகள் முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்துவாங்க. அதனால தன்னுடைய ஆட்சியினுடைய சின்ன சின்ன பொறுப்புகள் பதவிகள்ல அவங்களோட 2-3 பேரையும் பதவியில போட்டாங்க. ஒரு மஸ்லிஹத்தின் அடிப்படையில, ஒரு நல்ல எண்ணம் அடிப்படையில, பெரிய அளவு பிரச்சனை வரக்கூடாதுன்ற அடிப்படையில அந்த நவாசிபுகள், அந்த நபர்களுடைய ஒரு சில நபர்களை என்ன பண்ணாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையாளிகளை யார் இருந்தாங்களோ அதுல ஒரு சில நபர்களை சின்ன சின்ன பொறுப்புகள் கொடுத்தாங்க. இதை பார்த்த உடனே சஹாபாக்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு மாதிரி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. நல்லா கவனிக்கணும், யாரும் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத்தை மறுக்கல. எங்க கருத்து வேறுபாடு ஏற்படுதுன்னா, உஸ்மானுடைய கொலைக்கு இங்கே பதில் கொடுக்கலையே, யாரு உஸ்மான கொலை பண்ணாங்களோ அவங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்புகளை கொடுத்திருக்காங்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட நெருக்கத்துல உஸ்மானுடைய கொலையாளிகள் எப்படி இருக்கலாம் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அப்ப இந்த விஷயங்கள் அடிப்படையில தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இங்கிருந்து மக்காவுக்கு போறாங்க. நான் முதலே சொன்ன 2 பேரும் அலி ரலியல்லாஹு கையில பைஅத் பண்ணவங்க. 2 பேரும் இந்த விஷயங்கள் பிடிக்காம மக்காவுக்கு போறாங்க. மக்கால யார் இருந்தா, அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க. அங்க போய் ஆயிஷா அம்மையா கிட்ட சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹா, இந்த மாதிரி நிகழ்வுகள் இப்படி இருக்கு, அலியுக்கு நெருக்கமாகவே உஸ்மானுடைய கொலையாளிகள் இருக்காங்க. இப்ப நம்ம காரியம் என்ன, முதல்ல உஸ்மானுடைய கொலைக்கான பழி தீர்க்கிறோம் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அப்ப நாம இங்கிருந்து ஒரு கூட்டமாக போய் ஹலீஃபா கிட்ட கோரிக்கை முன்வைப்போம். எதுக்காக போனாங்க, கோரிக்கையை முன்வைப்போன்றதுக்காக பேச்சு போகுது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் இவங்களுடைய பேச்சுகள் புரியுது, இதுதான் சரின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்பதான் ஒரு கொலை நடந்திருக்கு, அதுவும் நம்முடைய ஹலீஃபாவை கொண்டு இருக்காங்க, நமக்கு தெரியும் கொலையாளிகள் யாரு, அப்ப அந்த கொலையாளிகளுக்கு கிசாஸ் வாங்கலாம். இந்த எண்ணம் தான், இந்த விஷயம் தான் ஹலீஃபாவுக்கு முதல் கட்ட இது வேலையா இருக்கணும், பணியா இருக்கணும்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் முடிவெடுக்கிறாங்க. அவங்களோடு மக்கால உள்ள நபர்களும் இவங்களுடைய கருத்துக்கு ஒத்து போறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு கும்பலா சேர்ந்து பார்க்கறதுக்கு படை மாதிரி தெரியும், ஒரு படையாக அலி கிட்ட வராங்க ரலியல்லாஹு. ஏன் வராங்க, சண்டை போட கிடையாது, தங்களுடைய கோரிக்கையை வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஹலீஃபாவே நம்முடைய முன்னாள் ஹலீஃபா இறந்துட்டாங்க, கொலையாளிகள் தெரியும், அவங்களோட பதில் வாங்கணும், உஸ்மானுடைய கொலைக்கு பழி தீர்க்கணும், இதற்கு நீங்க முதல் முக்கியத்துவம் கொடுங்கன்ற கோரிக்கையை முன்வைக்கிறதுக்காக வேண்டி வெளிவராங்க ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். இந்த நியூஸ் தெரிஞ்ச அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் வராங்கன்னு தெரியல, ஆனா ஒரு பெரிய படையோடு வராங்கன்னு தெரியுது. இப்ப அவங்கள இவ்வளவு தூரம் ஏன் கொண்டு வரணும், நாமளும் போய் சந்திக்கலாம், என்ன விஷயத்த சீக்கிரமா பேசி முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு இவங்களும் அலி இவங்களும் வராங்க. தன்னுடைய பாதுகாப்புக்காக, இதுக்காக தன்னோடு ஒரு கூட்டத்தையும் கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்க எல்லாம் மக்கா மக்களோடு வராங்க. இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனால இருந்து தன்னுடைய கூட்டத்தோடு இவங்களும் கிளம்புறாங்க. இந்த கூட்டத்துல அந்த கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களும் இருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொலை செஞ்ச அந்த எண்ணம் கொண்ட கெட்ட நபர்களும் அலியுடைய கூட்டத்துல இருக்காங்க ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் எங்க சந்திக்கிறாங்க, பஸ்ரான்ற இடத்துல சந்திக்கிறாங்க. எந்த இடம், பஸ்ரான்ற இடத்துல சந்திக்கிறாங்க. இங்க என்ன ஆகுது, 2 படையும் சந்திக்குது. முதல்ல பேசிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இங்க இருந்து ஒரு நபர் அனுப்புறாரு, கஅகா பின் அம்ர் தைமின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அனுப்புறாங்க. எதுக்கு வந்தாங்க கேட்டுட்டு வாங்க, ஏன்னா இன்னும் செய்திகள் தெரியாது. இங்க இருந்து போறாங்க அவங்க, அந்த படையில போய் கேட்கிறாங்க என்ன நோக்கத்துக்காக வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா. அப்ப அங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா எல்லாம் சொல்றாங்க, நாங்க வந்தது சண்டைக்காகவோ போருக்காகவோ அறவே கிடையாது, அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது, நாங்க வந்தது இந்த கோரிக்கையை வைக்கிறதுக்காக. அப்ப இந்த விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு இவங்களும் போய் சொல்றாங்க. 2 பேருக்கும் தங்களுடைய நிலைகள் புரியுது, யாரும் சண்டைக்காக வரல, முதல்ல நிம்மதி அடைஞ்சாங்க கலீஃபா, இங்கே சண்டை நடக்க போறது கிடையாது, நிம்மதியா இருந்த. எந்த அளவுக்கு நிம்மதியா இருந்தாங்கல்ல, அன்னைக்கு நைட்டே ரொம்ப அழகான நிம்மதியான தூக்கத்தை தூங்குனாங்க. எந்த அளவுக்கு இது நிம்மதியான தூக்கத்தை தூங்குனாங்க அப்படின்னா, வரலாறுகள் நமக்கு சான்றா இருக்கு, சஹீஹான சனதோ வரக்கூடிய செய்திகள் நமக்கு எடுத்து வைக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய படையில இருந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அன்னைக்கு நைட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய படையோடு போய் தூங்குனாங்க. யார் இருக்காங்க,
தல்ஹா இருக்காங்க, ஜுபைர் இருக்காங்க ரதியல்லாஹு அன்ஹுமா, இவங்களோட நெருக்கமான நபர்களும் கூட அவங்களோடு போய் அவங்களோட தூங்குறாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சாதாரணமான விஷயம் முடிஞ்சு போச்சு. இங்க என்ன ஆச்சு, அலி ரதியல்லாஹு அவங்களோடு இருந்தாங்கல்ல அந்த கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க, அவங்க பாக்குறாங்க என்னடா இது, போருக்குன்ட்டு வந்தோம் போர் நடக்கல, இங்க அலியும் சரி ஆயிஷாவும் சரி பேசி காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியுது ரதியல்லாஹு அன்ஹும். அப்ப இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னா அடுத்த குறி நாம தான். அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, மக்களே நம்முடைய செயல் என்ன நமக்கு தெரியும், உஸ்மான கொலை பண்ணிருக்கோம் ரதியல்லாஹு அன்ஹு. இப்ப இவங்க 2 பேரும் இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்த 2 பேரோட இலக்கும் நாம தான். இப்ப கண்டிப்பா நம்முடைய உயிர் போயிரும். என்ன பண்ணலாம், இந்த 2 பேர் 2 படைக்கு மத்தியில சண்டையை உருவாக்கலாம். அதுக்கு என்ன பிளான் பண்ணாங்க, நைட் எல்லாம் மக்கள் நல்லா தூங்கின பிறகு இரவுடைய ஒரு கடைசி பகுதியில என்ன பண்ணலாம், நாம 2 குரூப்பா பிரியலாம். பிரிஞ்சு ஒரு பக்கம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க படையில போய் தாக்குதல் பண்ணிடலாம், அவங்கள போய் அட்டாக் பண்ணிடலாம். மறுபக்கம் நாம நம்முடைய படையே தாக்கலாம். எப்படி இந்த மக்கள் 2 குரூப்பா பிரிஞ்சு ஒரு குரூப் ஆயிஷாவுடைய படையையும் மற்றது இன்னொரு குரூப் தான் வந்த தன்னுடைய சொந்த படையும் தாக்கிறதா ரலியல்லாஹு அன்ஹும் இந்த முடிவு எடுக்கிறாங்க. அதே போல் நடக்குது. இரவுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு தாக்குதல் ஏற்படுது. என்ன நினைப்பாங்க மக்கள், வெளிச்சமே கிடையாது, பொதுவா இருட்டு. அது என்ன நினைப்பாங்க, எதிர்ப்படையை நம்ம தாக்குறாங்க, நம்மள நல்லபடியா நிம்மதியான விஷயங்கள்னு சொல்லிட்டு எதிர்ப்படையில தாக்குறாங்க. இந்த மாதிரி கோவத்துல என்ன பண்ணாங்க, 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. 2 தரப்புலையும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஷஹீத் ஆகுறாங்க நிறைய சஹாபாக்கள், நிறைய உயிர்களும் போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்து கத்துறாங்க, குஃபு யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே கொஞ்சம் பொறுமையா இருங்க, கைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க, சண்டை வேணா தடுக்கிறாங்க. இங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து அவங்களும் சொல்றாங்க, கஅபுல் அஸ்தி அவங்க கிட்ட குர்ஆனை கொடுத்து சொல்றாங்க, குர்ஆனை மேல் நோக்கி மக்களை குர்ஆனுக்காக சண்டை போடாம இருக்க சொல்லுங்க, குர்ஆனின் மூலமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், சண்டை வேணா தடுத்து கொள்ளுங்க, பொறுமையா இருங்க. இவங்களும் சொல்றாங்க, அவங்களும் சொல்றாங்க. 2 தலைவர்கள், 2 பெரிய பெரிய நபர்களுக்கும் சஹாபாக்களுக்கு இது எதுவுமே கிடையாது, இதுல எண்ணம் கிடையாது. அந்த கெட்ட எண்ணம் பிடித்தவர்களால் சண்டை மூட்டப்பட்டு சண்டை போட்ட சஹாபாக்கள். இந்த முஸ்லிம் படைகள் மற்ற நபர்களுடைய கெட்ட எண்ணம் பிடிச்ச அவங்களுடைய முயற்சியினால, அவங்களுடைய மூட்டி விட்டுறதுனால, அவங்க பண்ண செயல்னால இவங்களும் தப்பா எண்ணத்துல அடிச்சுக்கிறாங்க. சுப்ஹான் அல்லாஹ், பெரிய இதுவாகுது, நிறைய ஷஹீத், நிறைய உயிர்கள் சேதப்படுது, நிறைய சேதங்கள் ஏற்படுது. இதே சண்டையில என்ன ஆகுது அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பயணம் செஞ்சிருந்த எதன் மேல உட்கார்ந்து இருந்தாங்களோ அந்த பயணம் செஞ்ச அவங்களுடைய ஒட்டகம் ஷஹீதாக்கப்படுது. ஆயிஷாவுடைய ஒட்டகம் ஷஹீதாக்கப்படுது, சாகடிக்கப்படுது ரலியல்லாஹு அன்ஹா. இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஆயிஷாவுடைய மக்கள் அமைதி ஆகுறாங்க. நம்முடைய முக்கியமான நபருடைய ஒட்டகம் ஒன்று சாய்க்கப்பட்டுருச்சு, இனி நாம போர்மாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அரபியர்கள் அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ அதனால தன்னுடைய யாரு முக்கியமான நபராக பார்க்குறோமோ அவங்களுடைய வாகனம் சாய்க்கப்பட்டிருக்கு, அப்ப நாம் பொறுமையா இருந்துக்கலாம் அப்படின்ற ஏதோ ஒரு முறையில் அல்ஹம்துலில்லாஹ் அது அந்த நேரத்துக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது, அந்த போர் அங்க நிப்பாட்டப்படுது. அப்ப இங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒட்டகம் சாகடிக்கப்பட்டுச்சு, இதனால அந்த போர் நிப்பாட்டப்பட்டுச்சு. இந்த ஒட்டகம் மிகப்பெரிய இதுவா இருந்துச்சு. அந்த ஒட்டகத்தை அரபியில ஜமல்னு சொல்லுவாங்க, அது அடையாளம் காட்டுற வண்ணமாக ஜமல் போர்னு சொல்றாங்க. இத அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஓய்ஞ்ச பிறகு அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, நேரா ஆயிஷா கிட்ட வராங்க ரலியல்லாஹு அன்ஹா. வந்த உடனே கேட்குறாங்க, கைஃப ஹாலுக் யா உம்மா, என்னுடைய அன்னையே தாயே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு மத்தியில் ஒருத்தவங்க சந்திக்கும் பொழுது இந்த மன்னிப்புக்கான வார்த்தைகளை சொல்றது, பரக்கத்துக்கான வார்த்தை, இது பொதுவான பழக்கத்துல ஒண்ணு. மன்னிக்கட்டும் சொன்னா உங்க மேல தப்பு இருக்கு, அல்லாஹ் மன்னிக்கட்டும்ன்ற மாதிரி கிடையாது. இவங்களுடைய இந்த வார்த்தைகள் அவங்களுடைய கண்ணியத்தை காக்கும் வண்ணமாக, நான் நார்மல் நபி சொல்லி கொடுத்தாங்கல்ல, உடம்பு சரியில்லையா துவா சொல்லுங்க, என்ன துவா, லா பஅஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இது பொதுவாக வழக்கம் தான், கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது மன்னிக்கப்படுறது. இப்ப இவங்களுடைய ஒட்டகம் காயமடைஞ்சப்பட்டிருக்கு, இவங்க தரப்புலயும் பல உயிர்கள் போய்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய சேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருப்பி சொல்றாங்க, வலக், உங்களை எல்லாம் மன்னிக்கட்டும். மா அரத்து இல்லல் இஸ்லாஹ்னா, எந்த சண்டை எண்ணி வரல, நான் சமாதானத்துக்காக தான் வந்தேன், இது வார்த்தை தெளிவிக்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வரும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க, அலியே
சயகூனு பைனக வ பைன ஆயிஷா அம்ர், உங்களுக்கும் ஆயிஷாவுக்கும் மத்தியில வருங்காலத்துல ஒரு விஷயம் ஏற்படும், ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனை நடக்கும் சொல்லி வார்த்தை தெரியப்பட்ட உடனே அலி சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அஷ்காஹும் அன யா ரசூலல்லாஹ், அப்படி எனக்கும் என்னுடைய அம்மையார் ஆயிஷாவுக்கும் மத்தியில பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பா நான் தான் துர்பாக்கியசாலியா இருப்பேன். அந்த நேரத்துல எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல, நான் தான் அந்த நேரத்தில் நஷ்டவாளியா இருப்பேன், எனக்கு தான் அது துர்பாக்கியம் இருக்கு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நேரம் ஏற்படும் பொழுது நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் தங்க வைங்க, அவங்களுடைய இடத்துக்கு அனுப்பிடுங்க, பத்திரமா அனுப்புங்க நபி சொல்லியிருப்பாங்க. இந்த செய்தி அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு அப்ப ஞாபகம் வரும். என்ன பண்ணுவாங்க, பஸ்ரால இருந்து ஒரு 40 பெண்களை தயார் பண்ணுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூட்டிட்டு போய் மக்கால கண்ணியமாக விட்டுட்டு வர சொல்லுவாங்க. இன்னும் மனசு கேட்காம தன்னுடைய பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் அனுப்புவாங்க, நீங்களும் கூட போங்க, ஆயிஷா அம்மையாருக்கு எதுவும் ஆகக்கூடாது, இவங்களை கண்ணியமாக மரியாதையோடு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அவங்களோட இடமான மக்காவை விட்டுட்டு வாங்க. இப்படி இந்த போர் கடைசியாக ஒரு எண்டுக்கு வந்துச்சு. இங்க என்ன தப்பாக மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. 2 நபர்களும் 2 சஹாபாக்களும் போர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் பொய்யில இருக்காங்க, ஒருத்தர் ஹக்கில் இருக்காங்க, ஒருத்தர் சத்தியத்தில் இருக்காங்க, ஒருத்தர் அசத்தியத்தில் இருக்காங்க. போரே நடக்குது, அல்லாஹ்வுடைய வார்த்தையை மேலோங்கிறதுக்காக போர் நடக்குது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை மேலோங்கணும்னா வேறு வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையா இருக்காது. அப்போ ஒருத்தவங்க சத்தியத்தில் இருக்கணும், இன்னொருத்தவங்க பாத்தில இருக்கணும், ஒருத்தவங்க உண்மையில இருக்கணும், இன்னொருத்தவங்க பொய்யில இருக்கணும். அப்ப 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பொய்யில இருக்காங்க. அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருக்கிறாங்க, ஆயிஷா பொய்யில இருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. நஊது பில்லாஹ். ஏன்னா இது எல்லாத்தையும் மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே வரலாறுகளை படிக்க ஆரம்பிப்பாங்க, இந்த தலைப்பு சம்பந்தமான புக்ஸ் படிக்க ஆரம்பிப்பாங்க, ஆன்லைன்ல சர்ச் பண்ணி படிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு இந்த தலைப்புகள் சம்பந்தமாக பொதுவாக வரலாறு சம்பந்தமாக எழுதப்பட்ட அனைத்து புத்தகங்கள்ல நிறைய பாதிக்கும் மேல 3/4 புத்தகங்கள் ஷியாக்கள் எழுதப்பட்டது. ஷியாக்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் 3/4 புத்தகங்கள். அதுல ஒரு சில புத்தகங்கள் சுன்னியுடைய அஹ்லு சுன்னாவுடைய ஆலிம் எழுதியிருப்பாங்க, ஆனா அவங்களும் ஷியாக்களுடைய சனதுகளை எடுத்து எழுதியிருப்பாங்க ஒரு சில புத்தகங்கள். அப்ப நல்லபடியா கவனிக்கணும், இது சம்பந்தமாக ஆன்லைன்ல இருந்தாலும் சரி இல்ல கிதாபுகள் இருந்தாலும் சரி எடுத்து படிக்கும் பொழுது சஹீஹான சனதோடு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய சொல்லுவாங்க, இந்த போர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஆலிம்கள் சொல்லுவாங்க, அதே விஷயங்கள் சொல்லி முடிச்சுப்பேன், இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பொதுமக்கள் கிட்ட பேசாதீங்க. ஏன்னா பொதுமக்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இதை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க, தப்பான கருத்துக்கள் உள்ள எடுத்துருவாங்க, சைத்தானுக்கு இதுவே போதுமானது வழி தவற வச்சிருவான். அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை நானும் சொல்லியிருக்கேன், நீங்களும் கேட்டிருக்கிறீங்க. என்னுடைய வார்த்தைகள்ல ஏதாவது வார்த்தை சஹாபாக்குடைய தரத்தை குறைக்கிற மாதிரி இருந்து அல்லாஹ் மன்னிக்கணும், அந்த நோக்கத்துக்காக கண்டிப்பாக பேசல. நீங்க புரிஞ்சுக்கும் பொழுதும் சஹாபாக்களுடைய கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி ஏதாச்சும் வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ்வுக்காக மாத்திக்கோங்க. சஹாபாக்களை பத்தின குறை சொல்லக்கூடிய தகுதி நம்ம எனக்கும் உங்களுக்கும் எந்த ஆலிமுக்கும் எவ்வளவு பெரிய மார்க்க வல்லுனருக்கும் கிடையாது. இப்ப சஹாபாக்களுடைய இடம் ரொம்ப தெளிவானது. அப்ப இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் நடந்த மிகப்பெரிய விஷயங்கள்ல ஒண்ணு. இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம்தான் சிஃபீனுடைய போர்னு சொல்லுவோம். அதுவும் இன்னும் ஒரு முக்கிய நிகழ்வு. இதையும் எடுத்து பார்த்து இன்ஷா அல்லாஹ் நாளையோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து எஞ்சி இருக்கக்கூடிய 10 சுவன சுப செய்திகள் பெற்ற சஹாபாக்களை பத்தி பார்க்க இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் பற்றின சரியான புரிதல்களை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. சஹாபாக்கள் சம்பந்தமான எந்த ஒரு தவறான கருத்துக்களையும் சொல்லாமல் கேட்காமல் சொல்லக்கூடிய மக்களை ஆதரிக்காமல் இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஸல்லம தஸ்லீமன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.